ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டா லேயர் சப்பாத்தி பண்ணலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா சாஃப்ட்டான சப்பாத்தி, அதுவும் இந்த மாதிரி லேயர் லேயராக இருக்கும்போது எவ்வளோ சாப்பிட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நான் சொல்கிற குட்டி குட்டி டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த மாதிரி லேயர் சப்பாத்தி கிடைக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த லேயர் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம சப்பாத்தி மாவு சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி பிசைஞ்சு வச்ச மாவில் இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிக்கலாம். டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி லைட்டாக வந்து உருட்டிக்கோங்க. ரொம்ப உருட்ட வேணாம், லைட்டாக உருட்டிட்டு இப்போ தான் வந்து முக்கியமான டிப். லைட்டாக ஒரு சில ட்ராப்ஸ் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 2 ட்ராப்ஸ் இல்லைனா 3 ட்ராப்ஸ், அதுக்கு மேலே வேண்டாம். நல்ல ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பண்ணி ஃபோல்ட் பண்ணிடுங்க. அதை அப்படியே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி டஸ்ட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம உருட்டிக்கலாம். ஆனால் வந்து ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது. சும்மா லேசாக மிதமாக ஜென்டலாக வந்து தேய்க்கணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஷேப் ரவுண்டோ இல்லைனா ஸ்கொயர் ஷேப்லேயோ வந்து நீங்கள் தேய்ச்சிக்கலாம். ரொம்ப ஜென்டலாக தான் தேய்க்கணும், ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி நல்லா ஹை ஃப்ளேமில் தவா வந்து நல்லா ஹீட் ஆகிக்கணும். ஹீட் ஆகிட்டோன்னா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம், இல்லை ஹைலியே இருக்கட்டும். இந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு சூடு ஆனதுக்கப்புறம் ஒரு சைடு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டோன்னு லைட்டாக உங்களுக்கு தெரிஞ்சால் ஃப்ளஃபியாக நல்லா எழும்பி வருது பாருங்கள். ஸோ லைட்டாக திருப்பியும் நீங்கள் ஆயில் இல்லை கீ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டபுள் சைடு வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம திருப்பி போட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக லேயர் சப்பாத்தி உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒன்றும் இல்லை, நம்ம தேய்க்கும் போது ரொம்ப ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது. அண்ட் தென் ஒரு சில ட்ராப்ஸ் ஆஃப் ஆயில் வந்து அப்ளை பண்ணி அதை ஃபோல்ட் பண்ணி நம்ம தேய்க்கணும். இந்த 2 டிப்பு தான் முக்கியமான டிப். அண்ட் தென் ஹையில் இருக்கணும், அதாவது ஃப்ளேம் வந்து ஹையில் இருக்கும் போது இந்த மாதிரி நம்ம மாற்றி நம்ம திருப்பி போட்டு சுட்டோம் அப்படின்னா சாஃப்டான சப்பாத்தி நம்மளுக்கு கிடச்சிரும். நான் இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப சூப்பரான சாஃப்டான லேயர் சப்பாத்திக்கு இந்த மாதிரி திக்காக மஷ்ரூம் கிரேவி வச்சு சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கீழே எஸ்ன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வேறு என்ன வீடியோஸ் உங்களுக்கு வேணும்ன்றது கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.